நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, எனக்கு ஒன்றும் அவலம்மா, நான் தான் யூத் ஆச்சேன். உங்களுக்கு வயசானாலும் இன்னும் யூத்ன்ற நினப்பில்ல. சரி, அதெல்லாம் விடுங்கப்பா. இன்னைக்கு உங்களோட பர்த்டே எப்படி கொண்டாடலாம்னு சொல்லுங்க. நீயே சொல்லுமா, என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு வெளியே போகணும், டான்ஸ் ஆடணும், உங்களுக்கு கேக் கட் பண்ணணும். I want to do so many things for you பா. நீங்க சொல்லுங்கப்பா, it's your birthday. சரி வா, வெளியே போகலாம். கழிச்சு வெளியே வந்திருக்கோம்ல. I'm so happy today. ஜாக்லின், ஐம் வெரி சாரிம்மா. என் கண்ணுக்கு முன்னாடி எப்படி நடக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே. நான் என்னைக்கும் உன் கூடயே இருப்பேன். கண்டிப்பா. You have a good life. Bye. இதில் பிடிச்ச விஷயங்கள் 2-3 சொல்கிறேன். பியூட்டிஃபுல்லாக டப்பிங் பண்ணி அந்த இந்த சின்ன இதுக்குள்ளே அந்த எமோஷனை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டீங்க. ஜாக்லின், யூ ஆர் பியூட்டிஃபுல். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அபி வந்து நீங்கள் அங்கே இறந்துட்டீங்க அதானே? ஓகே, அது ரெஜிஸ்டர் ஆகலை. அப்புறம் இன்னொன்று, ஜாக்லின் அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் நேராக ஓடி அப்பா கிட்ட வந்திருக்கணும். வந்துட்டு அவரை திருப்பி பார்த்துட்டு அப்பான்னு சொன்னதுக்கப்புறம் இருந்தால் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். எந்த குறையும் சொல்லாமல். நிஜமாகவே உள்ளுக்குள்ளே பார்த்ததுக்கப்புறம் பெருசாக மூமெண்ட் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பிகாஸ் அவ்வளோ ரொம்ப எமோஷனலான ஒரு சிச்சுவேஷன்ஸ், அது ஒரு அப்பாவுக்கு தாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருந்தது. அப்போ கூட உங்கள் டான்ஸை ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணி நல்லா பண்ணீங்க. இந்த 2 விஷயம் கூட பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, பட் ஓவரால் இட்ஸ் ரியலி குட். தேங்க்யூ மேம். உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையாக இருந்தது. அண்ட் அந்த ஃபீலிங் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்தீங்க. ஒரு டார்மெண்டட் டாட்டர் அண்ட் அவங்க அப்பாவை பார்க்கும்போது அந்த ஃபீலிங் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்தீங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் ஃபுல் ஆஃப் லைஃபாக இருந்தது. ரியலி லைவ் வயர் பெர்ஃபார்மன்ஸ்னால் சொல்லணுன்னா இது. அபி, லாஸ்ட் டைம் நான் சொன்னது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு ஐ திங்க் யூ ஆர் தேர் ஃபுல் டைம். இன்றைக்கி ஸ்டேஜில் இருந்தீங்க.
பட் ஸ்டில் உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் ஸ்கோப், ஐ மீன் உங்களோட தீம் அப்படி ஃபாதர் அண்ட் டாட்டர், yes. இதில் வந்து சென்டிமெண்ட் ஜாஸ்தி இருந்தது. கண்டிப்பா. ஐ திங்க் டான்ஸுக்கு உங்களுக்கு ஸ்கோப்போட உங்களுக்கு சென்டிமெண்ட் அதிகமாக இருந்தது. Correct. ஸோ அது ரியலி ரொம்ப டச்சிங்காக இருந்தது, இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. பட் ஆல்சோ யூ ஹாவ் டு டான்ஸ் அ லிட்டில் பிட். உங்களோட தீம் ரொம்ப டச்சிங்கான தீம். ஏன்னா ஃபாதர் அண்ட் டாட்டர் ஒரு ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப். ஸோ அது வந்து ரொம்பவே அழகாக நீங்கள் போர்ட்ரே பண்ணீங்க. அந்த பெயின், அப்பா போகிறப்ப இந்த அந்த அவருக்கு முன்னாடி பொண்ணு இந்த மாதிரி ஆறுது, அந்த பெயினை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வச்சது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம்.